இன்னைக்கு முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில 35 வயசு இளைஞர் மருத்துவர் இன்னைக்கு திமுகவே ஓட விடுறாரு, அதிமுகவே ஓட விடுறாரு. ஏன்னா மக்களுடைய பேராதரவையும் பேரன்பையும் சம்பாதிச்ச ஒரு வேட்பாளரை களமிறக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் இன்னைக்கு 15 ஆண்டுகளா அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு எத்தனையோ பேருக்கு மருத்துவம் பார்த்திருக்கிறாரு. அவரை பற்றி நம்ம விசாரிச்ச வகையில பாத்தீங்கன்னா, பணம் இல்லாம வர்றவர்களுக்கு பணம் இல்லையா, சரி போங்க இந்தாங்க மருத்துவம், பணம் பசு காசு இல்லையா இந்தாங்க போங்க, அப்படி எல்லோருடையும் சகோதரத்துவத்தோடையும் மனிதாபிமானத்தோடையும் பழகக்கூடிய ஒரு நபராக அறியப்பட்ட மருத்துவர் ராம்குமார் அவர்கள் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த தென்னந்தோப்பு சின்னத்துல சசிகலா அவர்களால் களமிறக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு ஆதரவு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து சமூக மக்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதி மதம் கடந்து இன்னைக்கு எல்லா பேருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதை இந்த திமுகவாலையும் அதிமுகவாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாரும் அரசியலுக்கு வந்த உடனே களத்துக்கு மக்கள் கிட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா மருத்துவர் ராம்குமார் அவர்கள் அப்படி கிடையாது. அப்படியே முற்றிலும் மாறா எல்லா நல்லதும் செஞ்சு முடிச்சுட்டு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆனா மக்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க தேவையில்லை. இது மக்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு. இது போன்ற இளைஞர்கள் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் போது ஒரு அடுத்த தலைமுறைக்கு அரசியல் ஒரு சாக்கடை இல்ல, அரசியலால நம்ம தொகுதியை சரி செய்ய முடியும், நமக்கான அரசியலை நம்ம வர வச்சு நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. இது மாதிரியான தேர்தல், இது மாதிரியான வேட்பாளர்கள் இதெல்லாம் பல வருடத்துக்கு ஒரு தடவை வரும். அப்ப முதுகுளத்தூர் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் இது போன்ற வேட்பாளர்களை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப இவரை போன்ற இளைஞர்கள் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரா வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இன்னைக்கு சிம்ம சப்பனம் ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த திமுக வேணா அதிமுக வேணா ஒரு இளைஞரை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அப்புறம் தொகுதி பக்கமே அவங்க வர முடியாது. ஏன்னா உண்மையான சட்டமன்ற உறுப்பினர் என்னெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் இவர் செஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஓட்டு போடல, ஓட்டு கேட்டு வரும்போதே போயிட்டு வாங்க சாமி நன்றி வணக்கம் அப்படின்னு இந்த மக்களை அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த முதுகுளத்தூர் பகுதி இளைஞர்கள்லாம் ஆதரவு தெரிவிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன்.